பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே, இறை வார்த்தையோடு இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறேன். இறை வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 17 29 வரை உள்ள இறை வார்த்தை. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை இதோ மனைவியாக்கி கொண்டிருந்தான். இதன் பொருட்டு அவர் ஆள் அனுப்பி இதோ யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதியாவை ஏரோது வைத்திருப்பது சரியான முறையான காரியமல்ல என்று சொன்னான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ ஏரோதியா அப்பொழுது யோவானை எப்படியாவது கொல்ல வேண்டுமென்று நினைக்கிறாள். அதற்கான ஒரு தருணத்தை பார்க்கிறாள். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினர் இதோ மூப்பர்கள் எல்லாரையும் கூட்டி ஒரு விருந்து வைக்கிறார். அதில் ஏரோதியாவினுடைய பிள்ளை நடனமாடுகிறாள். அப்பொழுது ஏரோது கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி. நீ எதை கேட்டாலும் நான் தருவேன், நாட்டிலே பாதியை கேட்டாலும் தருவேன் என்று சொல்கிறார். தன்னுடைய தாயிடத்தில் போய் எதை கேட்க வேண்டும் என்று சொன்ன பொழுது யோவானுடைய தலையை கேள் என்று சொல்கிறார். அவளும் வந்து யோவானுடைய தலை வேண்டும் என்று சொன்ன பொழுது எல்லார் முன்னாடியும் நான் வாக்கு கொடுத்து விட்டேனே என்று சொல்லி இதோ யோவானுடைய தலையை ஒரு தட்டிலே கொண்டு வரும்படி சொல்கிறார். அவர்களும் கொண்டு வருகிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிறன் மனைவி தன்னுடைய மனைவியாக வைத்திருப்பது பாவம். இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம், பல இடங்களிலே திருமணமான பெண்களும் சரி, திருமணமான ஆண்களும் சரி, தன்னுடைய மனைவியை வைத்துவிட்டு அடுத்தவனுடைய மனைவியையும் அடுத்தவனுடைய கணவனையும் இதோ பற்றி கொண்டிருக்கிறார்கள். இது பாவம் அன்பு தேவ பிள்ளைகளே. இப்படிப்பட்ட பாவம் நமக்குள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஆண்டவர் கொடுத்த அந்த அன்பான மனைவியிடம் வாழ வேண்டும். அதுதான் நல்லது. தயவு செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் நாம் மற்றவர்களுடைய மனைவியை பார்க்கவோ அடையவோ விரும்பக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். யோவான் உன்னதமாக நடந்தார், தலை வெட்டப்பட்டது. நாமும் உன்னதமாக இருக்கும் பொழுது சில காரியங்கள் நடக்கும். ஆனாலும் அஞ்ச வேண்டாம். ஆமேன்.